தொடர்ந்து நாம் இந்த காணொலி நிகழ்ச்சியின் வழியாக எப்படி ஜெபிக்க வேண்டும், ஹவ் ஷுட் ஐ ப்ரே என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக குடும்பத்திற்காக தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தத்தின்படி எப்படி குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு சபையை குறித்து, சபை என்றால் என்ன, சபையை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, சபை என்ற வார்த்தைக்கு எக்லீசியா என்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த எக்லீசியா என்று சொன்னால் ஒரு இடத்திலிருந்து அழைக்கப்பட்ட ஜன கூட்டத்தை சொல்லுகிறது. அப்போ எந்த இடத்திலிருந்து ஆண்டவர் எங்கே அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், வேதத்தில் வாசிக்கிறோம், பாவத்திலிருந்து ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். விக்கிரக ஆராதனையிலிருந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்தின் இடத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். உலக வழிபாடுகளிலிருந்து வேதத்தின் வழிமுறைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்ட அந்த ஜன கூட்டம் தான் சபை என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால பாவத்திலிருந்தும் விக்கிரக ஆராதனையிலிருந்தும் இருளின் அதிகாரத்திலிருந்தும் உலக வழிபாடுகளிலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறது. அப்ப முதலாவது சபை என்றால் என்ன என்று சொன்னால், அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தின் வழிமுறைப்படி நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த அழைப்புக்காக தேவன் தெரிந்து கொண்டதற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு நபரும், ஆண்டவரே என்னை இதிலிருந்து நான் சொல்ல இந்த காரியங்களிலிருந்து என்னை இந்த ஆசீர்வாதத்துக்கு என்னை அழைத்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டியது அவசியம். இரண்டாவதாக என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால், சபையினுடைய தன்மை என்ன, சபையை குறித்ததான புரிந்து கொள்ளுதல் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபையை குறித்து இன்னைக்கு அநேகருடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதிகமாக கட்டடத்தை சார்ந்துள்ளதாகவே இருக்கிறது. ஒரு முறை ஒரு வாலிபர் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த வாலிபர்களை பார்த்து நான் கேட்டேன், உங்களுக்கு உங்கள் சபையை குறித்ததான தரிசனம் இருக்கிறதா? ஒரு 10 ஆண்டுகளில் உங்கள் சபை எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டா என்று கேட்டேன். அப்பொழுது சிலர் உடனே கைகளை உயர்த்தி ஆம் பாஸ்டர் எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னார்கள். நான் சரி மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும்படி சொல்லலாமே அப்படின்னு கேட்டேன். ஒருவர் சொன்னார், பாஸ்டர் எங்களுடைய அப்பா அம்மாலாம் மிகவும் கஷ்டப்பட்டுகிற குடும்பங்கள், விவசாயம் செய்கிறவர்கள், ஆகவே அவர்களுக்கு போதிய வருமானங்கள் கிடையாது. ஆகையினால் இப்போது நாங்கள்லாம் நன்றாக படிக்கிறோம், படித்த ஒரு 10 வருடத்தில் நாங்கள் எல்லாரும் போய் வேலைக்கு அமர்வோம். ஆகவே இந்த கட்டடத்தில் இருக்கிற சிமெண்ட் தரையெல்லாம் நாங்கள் நல்ல டைல்ஸ் போட்டு மார்பிள்ஸ் போட்டு நல்ல ஒரு கட்டடமாக மாற்றி விடுவோம் என்று சொன்னோம். இன்னொரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர் எங்களுக்கு நல்ல ஒலிபெருக்கி கிடையாது, பிஏ சிஸ்டம் கிடையாது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், சம்பாதித்து வாங்கி விடுவோம் என்று சொன்னோம். இப்படி பார்க்கும் பொழுது அப்போ சபையை குறித்த தரிசனம், சபையை குறித்த நோக்கம் எப்படி இருக்குது என்று சொன்னால், இந்த வெளிப்பிரகாரமான காரியத்தை அலங்கரிப்பதிலேயே சிலருக்கு இருக்கிறது. ஆனால் வேதத்தில் ஆண்டவருடைய பார்வையில் சபையை குறித்ததான காரியங்களை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் என்று நாம் புரிந்து கொண்டோமானால் சபைக்காக நாம் அதை நோக்கி ஜெபிப்போம். முதலாவது சபை எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், ஒரு மணவாட்டிக்கு ஒப்பிடுகிறார். ஒரு மணவாட்டி என்று சொல்லும் பொழுது ஒரு மணவாட்டியின் இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? ஒரு மணவாட்டியின் இடத்துல
ஒரு மணவாளன் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று, தன்னை நேசிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, அவள் கற்புள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, நிபந்தனை இல்லாத ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். இது மூன்றுமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஆகவே நான் நேரத்தை கருதி இதனுடைய அந்த சுத்தமான காரியங்களை நான் சொல்கிறேன். அப்போ மனவாட்டி என்பது, மனவாட்டிக்கு ஒப்பிடுவது காரணம் என்னென்றால், ஒரு மணவாளன் எப்படி தன்னுடைய மனைவியினிடத்தில் மனவாட்டினிடத்தில் ஒரு அன்பையும் கீழ்ப்படிதலையும் கற்பையும் எதிர்பார்க்கிறார். அப்ப இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் இந்த சத்தியத்தை குறித்து எழுதுகிறார். கொரிந்தியரில் எழுதும்போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது சபையை கிறிஸ்து என்கிற மணவாளன் முன்பதாக கற்புள்ள கன்னிகையாக உன்னை நான் நிறுத்தும்படி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப சபை என்பது தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாகவும் கீழ்ப்படிதல் உள்ளதாகவும் ஆண்டவரை முழுவதுமாக முழு இதயத்தோடு நேசிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சபையில எதிர்பார்க்கிற காரியம். இந்த நோக்கத்திற்காக தான் தேவன் சபையை ஏற்படுத்தினார். ஆண்டவர் தமக்கு முன்பதாக அதை பரிசுத்தம் உள்ளதும் பிழையற்றதுமான சபையாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று எபேசியரில் வாசிக்கிறோம். அப்ப நம் சபை இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தம் உள்ளதாயும் பிழையற்றதாயும் தேவனை முழு இதயத்தோடு நேசிக்கிற சபையாயும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற சபையாயும் இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை இதிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, சபை எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், சரீரம் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இந்த குறித்ததான விளக்கங்கள் அங்கு சொல்லப்படுகிறார். சரீரம் என்பதற்குரிய அர்த்தம் என்ன? சரீரம், ஒரு சரீரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக அவயவங்கள் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்கிறது. எல்லாம் ஒரே வேலையை செய்கிறது இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது. அப்போ சபையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சபையில இருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்கும் பொறுப்புகள் இருக்கிறது, எல்லாருக்கும் வேலைகள் இருக்கிறது, எல்லாரும் அவங்க பணியை செய்ய வேண்டும். அதனால தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, அவனவனுக்கு தகுந்த மாதிரி கிருபைகள், அதாவது வரங்களை கிருபையாக ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார், தாளந்துகளை கொடுக்கிறார், திறமைகளை கொடுக்கிறார். நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட தாளந்தின்படி, திறமையின்படி, வரங்களின்படி நாம் சபையில உழைக்கிறவர்களாய், பிரயாசப்படுகிறவர்களாய், ஊழியர் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே சபை என்று சொல்லும் பொழுது இரண்டாவது காரியம், ஒரு சரீரத்தை நினைவுபடுத்தி நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லா அவயவங்களும் சபையில, அதாவது ஒரு சரீரத்தில் வேலை செய்கிறது போல சபையில் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்காக உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, சபை எதற்கு சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு மந்தைக்கு சொல்லுகிறார். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால், ஒரு மந்தை, அதாவது யோவான் சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் பற்றி சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. நாம் எல்லாரும் ஆடுகளாக இருக்கிறோம், மந்தையாக இருக்கிறோம். அப்ப நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார்? தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார், நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறார், நல்ல அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். மந்தைக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் மேய்ப்பன் செய்து விடுகிறார். மந்தைக்கு கவலையே இல்லை, நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த மந்தையினுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக எந்த பிரச்சனைக்காகவும் நீ கவலைப்பட்டு கலங்காம மேய்ப்பனையே முற்றிலும் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. அப்ப மேய்ப்பனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தினால் ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய மெய்ப்பனாய் இருக்கிற, நல்ல மெய்ப்பனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்குரிய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். அப்ப நமக்குரிய இந்த உலகத்தில் நமக்குரிய அடிப்படை தேவைகள், எல்லா தேவைகளையும் கிறிஸ்து நமக்கு சந்திக்கிறவராய் இருக்கிறார்.
அப்போ மந்தைக்கு இருக்கிற இன்னொரு அபாயம் இருக்கிறது என்று, ஆபத்து இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். என்ன ஆபத்து அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 28லிருந்து 30 வசனங்கள் படிக்கும்போது, இந்த மந்தைக்குள்ள கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், ஆக இவர்கள் எழுப்பி மந்தையை சிதறடித்து விடுவார்கள். ஆகவே மந்தைக்குள் என்னது ஒரு அப்படி ஒரு சூழ்நிலை மந்தைக்கு இருக்கிறது. ஆகவே அதிலிருந்து தப்பி நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவையே சார்ந்து கொள்ள வேண்டும், அவரையே பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதுதான் சபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான 3வது காரியம். ஏன் அப்படின்னு சொன்னால், சபை கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் தப்பி ஜீவனுள்ள தேவனையே, நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்துவையே பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுதி அவ்விதமாக கூடுமானவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதை போல அவர்களால் வஞ்சிக்கப்படாமல் காக்கப்பட வேண்டும் என்று சபைக்காக ஜெபிக்க வேண்டும். 4வது காரியம், சபை என்பது ஒரு கட்டிடத்தை சொல்லுகிறார். எபேசியர் நிறுவனத்தில் 2ஆம் அதிகாரம் 19லிருந்து 22 வசனங்கள் வரைக்கும் படிக்கும் பொழுது மீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதுக்கு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாம் எல்லாம் பேர் சொல்றார், நாம் எல்லாம் ஜீவனுள்ள கற்களா இருக்கிறோம், கிறிஸ்து அவர் மூளைக்கல்லா இருக்கிறார் என்று சொல்றார். அப்ப நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கற்களா இருந்து ஒரு கட்டிடத்தை அது கட்டப்பட்டு அது ஒரு மாளிகையாக மாறுகிறது. அப்படி என்று சொன்னால், பல்வேறு இடங்களில் இருக்கிற கற்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு அது இணைக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? ஐக்கியத்தை காட்டுகிறது. அப்ப விசுவாசிகள் பல இடங்களிலே இருக்கிறவர்களாக இருக்கலாம், பல சூழ்நிலைகள், பல கலாச்சார பின்னணிகள் எப்படி வேணாலும் இருந்து வரலாம். ஆனால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக ஒரே ஐக்கியமாக ஒருவருக்கொருவர் அன்பையும் ஐக்கியத்தையும் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்கிறார். இயேசுவும் அப்படித்தான் சபை ஜெபிக்கும் பொழுது ஜெபித்தார். நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, 4வது காரியம் ஐக்கியம், ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சபையில ஒருவர் பிரிவினைகள் இருக்கக்கூடாது, சபையில எந்த விதமான வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. 5வதாக சொல்லப்படுகிறது, சபை ஒரு திராட்சை செடி, ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். இதுல இருக்கிற சத்தியம் என்ன? இதுல நாம் அறிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு கொடியானது அது எப்பவுமே தனித்திருந்து அது எந்த விதமான கனியை கொடுப்பது கிடையாது. செடியோடு அது இணைந்திருக்கும் பொழுதுதான் அது கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இதில் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன சொன்னால், கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்து இருக்க வேண்டும், அவரோடு கூட ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். அவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கோம். கனி கொடுக்கிறதுனா என்ன? அவருடைய சுபாவங்களை, அவருடைய திவ்ய சுபாவங்களை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறது தான் கனி கொடுக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், நிச்சயம் என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கும் பொழுது, சபை அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது, விசுவாசிகள் அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது, அந்த கிறிஸ்துவனுடைய அந்த திவ்ய சுபாவமானது அவருக்குள்ளே பெரும், அது கனியாய் அதுதான் சமுதாயத்தில் வெளிப்படும். ஆண்டவர் அப்படி கனி கொடுக்கும்படி தான் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார் என்று இந்த 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்ப சபைக்காக ஜெபிக்க வேண்டிய 5வது காரியம் என்ன? சபை கனி கொடுக்க வேண்டும், அதாவது கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும். இந்த சமுதாயத்தில் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கிறோம், நல்ல கனி கொடுக்கும்படி நான் நாட்டி வைத்தேன், அதுவோ கசப்பான கனி கொடுக்கிறது என்று சொல்லி. அப்ப கசப்பான கனி என்ன? அதாவது மாம்சிக சுபாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், களியாட்டுகள். இதெல்லாம்
என்ன சொல்லப்படுகிறது? கசப்பான கனிகள். ஆகவே இன்றைக்கு சபை கசப்பான கனிகள் அல்ல, ஆண்டவருக்கு நல்ல கனிகளை கொடுக்கிற சபையாக மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாய் நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம். சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன அப்படி என்றால், முதலாவது காரியம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், பாதாளத்தின் வாசல்கள் என்றால் பிசாசுடைய வல்லமையை குறிக்கிறது, அசுத்த ஆவியுடைய வல்லமைகளை குறிக்கிறது, அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை அதாவது சபைக்கு விரோதமாய் அரசாங்கத்தின் மூலமாய் செயல்படுகிற அதிகாரங்களை குறித்து சொல்லப்படுகிறது. மனிதனுடைய சபைக்கு விரோதமாக மனிதன் கொடுக்கிறதான தவறான காரியங்களை குறித்து சொல்லுகிறது. ஆக அன்பானவர்களே, பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் சபையை மேற்கொள்ளவே முடியாது. எத்தனையோ மந்திரவாதிகள் விசுவாசிகளுக்கு எதிராக, சபைக்கு எதிராக அவர்கள் மந்திரம் பண்ண ஆரம்பித்து, அப்படிப்பட்ட மந்திரவாதிகள் எல்லாம் அவருடைய மந்திரங்கள் பலிக்காமல் ஆண்டோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய பிள்ளையாய் ஊழியக்காரர்களாய் மாறினார்கள் என்ற சரித்திரம் நமக்கு நிறைய காரியங்கள் உண்டு. தொட்டண்ணா மந்திரவாதி போன்ற சில மந்திரவாதிகள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. இரண்டாவது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை தேவன் சபை கையிலே கொடுத்திருக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உன் கையிலே கொடுக்கிறேன். இந்த பூமியிலே நீ எதை கட்டுவையோ அது பரலோகத்தில் கட்டப்படும், இந்த பூமியில எதை நீ கட்ட அவிழ்ப்பியோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் பரலோகத்தினுடைய அதிகாரத்தை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறதா சபை இருக்க வேண்டும். அப்ப பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை இந்த சமுதாயத்தில் நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சபைக்காக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது காரியம், சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும் என்பது தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 18லிருந்து 20 வசனங்களை பார்க்கும்போது, சகல சிருஷ்டிக்கும், பூமி எங்கும் உலகமெங்கும் போய் சர்வ ஜனங்களுக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் என்ற சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே இது சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம். ஆகவே அன்பானவர்களே, இந்த சுவிசேஷத்தினால்தான் ஜனங்களை ரட்சிப்பது அவருக்கு பிரியமா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி, ஆகவே சபை சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம். இந்த சுவிசேஷத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை செயல்படும், தேவனுடைய வரங்கள் செயல்படும். ஆகவே சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்காமல் இருக்கவே கூடாது. அப்போஸ்தலர் நீங்கள் வாசிக்கிறோம், சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 8:4 வாசிக்கிறோம். அதே போல இந்த நாட்களிலே நாம் சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னவென்று சொன்னால், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியது அவசியம். ஆகவே சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் சபை இருக்கக்கூடாது. ஆகவே சபையினுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். நான்காவதாக, சமுதாயத்தில் நற்பணிகளை நற்கிரியைகளை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். எபேசியர் 2:10 வாசிக்கிறோம், பிலிப்பியர் 1:5 வாசிக்கிறோம். அவர் நம்மை நற்கிரியைகளை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்மை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நற்பணிகள் இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையான நற்பணிகளை சபை மூலமாக நாம் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஐந்தாவதாக, சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னவென்று சொன்னால், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. அப்ப கிறிஸ்து இயேசு மூலமாக தேவனுக்கு எப்பொழுதும் மகிமை போய்கொண்டே இருக்க வேண்டும். இது தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். ஆகவே நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சபையின் மூலமாய் சபையை தேவன் உண்டாக்குகிற நோக்கம் கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவனுக்கு பிதாவாகி தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒன்று, சபை என்றால் என்ன என்று பார்த்தோம். சபை என்றால் பாவத்திலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து, உலக வழிபாடுகளிலிருந்து, சாபத்திலிருந்து அழைக்கப்பட்ட ஒரு ஜன கூட்டம். ஆகவே அதுதான் சபை என்று நாம் பார்த்தோம். ஆகவே அந்த நோக்கத்திற்காக நாம்
ஜெபிக்க வேண்டும். அடுத்து இரண்டாவதாக நாம் பார்த்தோம், சபையினுடைய தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. சபை எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது? மணவாட்டிக்கு, சரீரத்துக்கு, மந்தைக்கு, ஒரு கட்டிடத்துக்கு, திராட்சை செடிக்கு. மூன்றாவதாக நாம் பார்த்தோம், சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன? பாதாளத்தின் வாசலுக்கு ஒருபொழுதும் சபையை மேற்கொள்ளவே முடியாது என்று சொல்லி. இரண்டாவதாக பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியான அதிகாரம். நாலாவதாக சமுதாயத்தில் நற்பணிகளை செய்யும்படியான அதிகாரம். அஞ்சாவது கிறிஸ்துவின் மூலமாக சபையில் எப்பொழுதும் மகிமை உண்டாகும்படியாக, பிதாவாகி தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியான மகிமை செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆகவே இந்த நோக்கத்தை அறிந்து நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல பிதாவே, நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம். எஸ்அப்பா, நீங்க கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமாய் சபையை இந்த பூமியிலே உருவாக்கி, ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், பாவத்திலிருந்தும் இருளிலிருந்தும் ஆண்டவருடைய சாபத்திலிருந்தும் விக்கிரக ஆராதனையிலிருந்தும் எங்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்ட ஜனக்கூட்டமாய் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து, ஆண்டவர் ஸ்தோத்திர சபை மூலமாய் ஆண்டவர் ஸ்தோத்திர கர்த்தாவே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எப்பொழுதும் சபையிலே பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக ஆண்டவரே நீ செலுத்துகிறது, ஆண்டவரை ஏற்படுத்தின அந்த நோக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே எப்பொழுதும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நமக்கு மகிமை உண்டாகும்படியாக செலுத்துகிறோம். அப்படி மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நாங்கள் வேண்டுதல் பண்ணுகிறோம். இந்த ஆண்டவருக்கு நிகழ்ச்சி கலந்து கொண்டு பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.